ஓட்டு விழுந்தது இப்போ வந்து என்னுடைய பிரச்சனைக்காக கூட பழகினதுக்கு அப்புறமேட்டு தான் கமருதன் வந்து எல்லாருமே ஒதுக்குறாங்கன்னு நீங்க சொல்லல. எனக்கு எப்படி இருக்கும் அப்ப நீங்க ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் வே 2.2. இந்த வீடியோ அப்டேட் பார்க்கணும்னா பிக் பாஸோட 3வது ப்ரோமோ வந்திருக்கு. வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓட்டில் நாமினேஷன் ஆயிருப்பாரு. பாரு இருந்துட்டு என்ன சொல்லுவார், 5 ஓட்டு விழுந்த உடனே நம்மளை கார்னரிங் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அது வினோத் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து வினோத் கூட பேசுறதுனால அமிர்தீனை சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து விலைக்கு போகிறாங்க. பாரு அதை சொல்லிட்டே இருக்கும்போது வினோத் அங்கிருந்து வந்து யார்ட்ட வேணா வச்சுக்கோ, ஏன்ட்டெல்லாம் நீ வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. நீ ஏன்ட்ட வந்து எது கத்திட்டு இருக்க, நீ வேற எங்கேயோ போய் கத்திக்கோ அப்படிங்கிறாங்க. இது ஏன் வாய், நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அப்போ போல பாரு ஸ்டைலில் கத்திட்டு இருக்காங்க. கண்டஸ்டண்ட்டாக அடுத்த சீசன் 10 போட்டு விடுங்க. ரொம்பவே போரிங்காக போகுதுங்க. கண்டென்ட்டும் வந்து பெருசாக அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டென்ட்டும் பெருசாக அவங்க டாஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி டாஸ்க்கு டக்குன்னு கொடுப்பீங்க. ஃபைட்டும் நல்லா போச்சு. ஏன் சீசன் 6 கூட எடுத்துக்கோங்க. கமல் சார் எபிசோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயராக போச்சு. அந்த ஃபயர் ஏன் இந்த இதுக்கு வர மாட்டேங்குது எனக்கு புரிய மாட்டேங்குது. 3வது ப்ரோமோ பற்றி உங்களோட கருத்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள். பாருக்கும் நம்ம வினோத்துக்கும் பயங்கரமான சண்டைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் ஃபார் வாட்சிங் வீடியோ.